அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியுமா தேசிய மனித உரிமை ஆணையம் உருவான வரலாறு? இதோ பார்க்கலாம். ஐநாவின் உலகளாவிய தேசிய மனித உரிமை நிறுவனங்களின் கூட்டமைப்பு ஜெனீவாவில் மார்ச் மாதம் தனது 45வது கூட்டத்தை நடத்தியது. இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு இதுவரை அளிக்கப்பட்டு வந்த முதன்மை தர அங்கீகாரத்தை விலக்கிக் கொள்வது என அதில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஐநா மனித உரிமை ஆணையத்தில் வாக்களித்தல் உள்ளிட்ட உரிமைகளை இந்திய ஆணையம் விலக்கும். அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியுள்ளாகும். எனினும் ஆணையம் தன் செயல்பாடுகளையும் சட்ட கட்டமைப்புகளையும் மாற்றிக்கொள்ள வாய்ப்பு தருவதாக இந்த தர இறக்கத்தை ஓராண்டு நடைமுறைப்படுத்தாமல் இருக்க ஐநா முடிவு செய்துள்ளது. இது இந்திய மனித உரிமை ஆணையத்துக்கு ஏற்படும் பெரும் பின்னடைவு. ஆணையம் உருவான வரலாறு: 1991 பாரிஸ் மாநாட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள கொள்கையின் அடிப்படையில் 1993 மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையம் உள்பட மனித உரிமை சார்ந்த சில நிறுவனங்கள் உருவாக சட்டம் வழிவகுத்துள்ளது. ஆனால் தேசிய மனித உரிமை நிறுவனம் என்பது பாரிஸில் மாநாட்டில் கொள்கை அடிப்படையில் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படும் நிறுவனங்கள் மட்டுமே முதல்நிலை அங்கீகாரம் பெறும். பாதியளவு மட்டும் இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தப்படும் நிறுவனங்கள் இரண்டாம் தரத்துக்கு தள்ளப்படும். 1993 முதல் தரத்துடன் இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையம் அதன் தரத்தை தற்போது இழந்துள்ளது. இதை பற்றிய விவரங்கள் பெற யூடியூப் சேனலை பின்தொடரவும்.